ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் துவங்கியதற்கு பிறகு முதல் முறையாக சைனா தன்னுடைய கப்பலை ஈரானுக்கு அனுப்பி இருக்கிறார்கள். இவ்வளவு போர் பதட்டத்துக்குள்ள எதற்காக சீனா தங்களுடைய கப்பலை அனுப்பிச்சாங்க? உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டு கப்பலையும் தன்னுடைய எல்லைக்குள் வரவிடாத ஈரான் கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமான கப்பல்கள் துறைமுகங்களில் முடங்கி கிடக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஏன் எதற்காக சீனாவினுடைய கப்பல் இன்று ஈரான் வருகிறது? சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஆயுதம் சம்பந்தமாக கிட்டத்தட்ட 36 லட்சம் கோடி மதிப்பிலான ஒரு மிகப்பெரிய முதலீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சீனாவினுடைய மிக முக்கியமான ஆயுதங்கள் என்னென்னவெல்லாம் ஈரானுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்பது குறித்து மிக விரிவாக தி ரியட்டர்ஸ் மற்றும் பினான்சியல் டைம்ஸ் பத்திரிகை சில கட்டுரைகள் வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்வளவு மூழ்கமாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த யுத்தத்தில் சீனா நேரடியாக தலையிடுகிறதா? அப்படி நேரடியாக சீனா களத்திற்கு வந்தால் இந்த யுத்தத்தினுடைய நிலைமை என்ன ஆகும்? வணக்கம், இது பிராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான யுத்தம் நேரடியாக துவங்கி பல நாட்கள் ஆயிருச்சு. மிக 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 மூர்க்கமான ஒரு யுத்தமா போயிட்டு இருக்கு. இது ஏதோ 2 நாட்டுக்கு இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. நேரடியாக ஈரான் 11 நாடுகளுக்கு மேல அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை தொடர்ச்சியா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்குள்ள பூந்து அவங்களுடைய தலைநகரை சிதைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரடி யுத்தத்துல அமெரிக்காவுக்கு உள்ள எந்த ஆயுதங்களையும் ஈரான் பயன்படுத்தலையே தவிர அமெரிக்காவுக்கு சாதகமா இருக்கக்கூடிய அனைத்து இடங்கள்லையும், குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஒட்டுமொத்தமாக அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமான விடயமே என்னவென்றால், இந்த யுத்தத்தில் ஈரான் தனியாக நின்று சமாளித்து விடுமா? ஈரானுக்கு துணையாக ரஷ்யாவோ சீனாவோ உள்ளே வருமா? நார்த் கொரியா தங்களுடைய ஆயுதங்களை கொண்டு வந்து கொடுப்பார்களா? இது போன்ற பல விவாதங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் இப்போது வந்திருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஈரானுக்கும் சீனாவுக்குமான உறவு அப்படிங்கிறது எவ்வளவு உறுதியானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. கடந்த 24 மணி நேரத்தில் சீனாவினுடைய அரசு வெளிப்படையாக சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். சீனாவினுடைய ஆயில் நிறுவனத்தினுடைய கப்பல்கள் நேரடியாக ஈரானுக்கு போக போகிறது. எந்த கடல் பரப்பை கடக்கவே முடியாது அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய 700 கப்பல்கள் பயந்து நடுங்கி அங்கங்க துறைமுகத்தில் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்களோ அதை எதையும் பொருட்படுத்தாமல் ஈரானினுடைய கதவுகள் நேரடியாக சீனாவுக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது. சரி, இவ்வளவு பதட்டமான சூழல்ல சீனாவினுடைய கப்பல் ஈரானுக்குள்ள வந்தா என்ன ஆகும்? இன்கேஸ் சீனாவினுடைய கப்பலை அமெரிக்காவோ இஸ்ரேலோ யாரோ ஒருத்தங்க நேரடியாக ஈரானை தாக்குறன்னு நினைச்சிட்டு சீனா கப்பல் மேல தாக்கிட்டாங்க அப்படின்னா இந்த யுத்தம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக கேம் சேஞ்சராக மாறிவிடும். சைனா நேரடியாக இந்த யுத்தத்தில் குதிக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுவிடும். இந்த நெருக்கடி ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சீனா உள்ளே வருகிறதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ஏற்கனவே கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா, இந்த யுத்தம் துவங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்னாடியே ரஷ்யாவினுடைய கப்பல் நேரடியாக ஈரானினுடைய துறைமுகத்துக்கு வந்துச்சு. அங்க வந்து அவங்க வந்து ஒரு மெரைன் ட்ரில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரில் நடக்கும்போது இன்கேஸ் அமெரிக்காவோ இஸ்ரேலோ இந்த ரஷ்யன் கப்பல் மீது ஏதாவது தாக்குதல் நடத்தினா அது ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனையா மாறிடும், ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்குமான பிரச்சனையா மாறிடும். ஸோ அதனால அந்த இடத்துல ரொம்ப அமைதியா இருந்தாங்க. இப்ப சீனா, எனக்கு ஆயில் தேவை, என்னுடைய ஆயில் டேங்கர்ஸ் கப்பல்கள் ஈரானுக்கு வரும். ஈரான் அதை தடுக்க போறது கிடையாது. அங்க இருந்து ஆயிலை ஏத்திக்கிட்டு சைனாவுக்கு வரும். இது எங்களுடைய ஒப்பந்தம். நாங்க இந்த வேலையை செய்ய போறோம். இடையில யாராவது சைனாவினுடைய கப்பலை ஏதாவது செய்தால் கடல் பரப்பில் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படிங்கறதுல சைனா உறுதியா இருக்கிறாங்க. குறிப்பாக இந்திய பெருங்கடல்ல அமெரிக்காவினுடைய சப்மரைன் கடல் திமிங்கலத்தை போல் அங்கங்க ஊடுருவிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் பாத்தீங்க அப்படின்னா, நேற்றுக்கு வந்து இந்திய கடல் பரப்புல வச்சு ஈரானினுடைய ஒரு கப்பலை அமெரிக்காவினுடைய சப்மரைன் அடிச்சு நொறுக்குனாங்க. அது குறித்து நாம நேரடியாக நேற்று ஒரு வீடியோ போட்டோம். அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு அப்படிங்கிறது குறித்து. 2வது கப்பலையும் ஈரான் இப்ப அனுப்பிச்சிருக்காங்க. முடிஞ்சா தொட்டுப்பார் அப்படின்னு இருக்காங்க. அது ஒரு தனி எபிசோடு. சோ அப்போ இந்திய பெருங்கடலுக்குள்ள சீனாவினுடைய கப்பல் வந்தால் அது அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பலை தாண்டித்தான் ஈரானுக்குள் வர வேண்டும். இது மிகப்பெரிய வார் எஸ்கலேஷனா மாறப்போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. இதுல நாம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானுக்கும் சீனாவுக்குமான உறவு எப்படி இருக்கு? ஈரானுக்கும் சீனாவுக்குமான உறவு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 1979 to 89 காலகட்டத்தில் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் நடந்த அந்த வளைகுடா யுத்தம் இருக்கு பாத்தீங்களா, அந்த யுத்த காலகட்டத்திலேயே ஈரானுக்கு மிசைல்களை தயாரிப்பதற்கு நிறைய ராணுவ உபகரணங்களை, மூலப்பொருட்களை கொடுத்தது சீனா தான் அப்படின்னு அமெரிக்காவினுடைய CIA உளவு பிரிவினுடைய முன்னாள் பொறுப்பாளர் டெனிஸ் வில்டர் வந்து இந்த பினான்சியல் டைம்ஸ் பத்திரிகைக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார். அந்த இன்டர்வியூல ஒரு மிக தெளிவா சொல்றாரு, சைனாவுக்கும் ஈரானுக்கும் கடந்த 30-40 ஆண்டுகளாகவே மிக நெருக்கமான தொடர்பு இருக்கு. கடந்த 50 ஆண்டுகளாகவே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு, ராணுவ ரீதியான தொடர்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுல குறிப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா 1986ல இருந்தே
HY2C80 ஆன்டிசிப் மிசைல் சிஸ்டத்தை வந்து அப்பவே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல குறிப்பாக HY2C801 சிஸ்டம் அப்படிங்கிற அன்னைக்கு இருந்த ஆன்டிசிப் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்பவே அவங்க கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஆதாரத்தை எல்லாம் அவர் வெளியிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக சீனாவுக்கு ஈரானுக்கு இடையில அதிகமான ஆயுத போக்குவரத்துகள் நிறைய நடந்திருக்கு. குறிப்பாக 2005 ஈரான் வந்து அவங்களுடைய அணு ஆயுத கொள்கைகளை எந்த மாற்றமே நாங்கள் செஞ்சுக்க மாட்டோம், நாங்கள் யுரேனியத்தை வந்து என்ரிச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதனால அவங்க மேல தடை கொண்டு வரணும் அப்படின்னு இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்கு இல்லையா, சர்வதேச ஐநாவினுடைய ஏஜென்சி, இந்த ஏஜென்சி கொண்டு வந்த பல சாங்ஷன்ஸ், பல தடைகளுக்கு பிறகு இந்த 2 நாடுகளுக்கும் இடையில இந்த ஆயுத போக்குவரத்து, ஆயுத எம்பார்கோ அப்படிங்கிறது வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டுச்சு. பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக ட்ரம்பினுடைய முதல் காலகட்டம் வரும்போதே இந்த பிசினஸ் வந்து ரொம்ப அதிகமாக துவங்கிருச்சு. குறிப்பாக 2016க்கு பிறகு. எப்ப 2016 சீனாவினுடைய பிரசிடென்ட் திரு ஜின்பிங் அவர்கள் ஈரானுக்கு போய் ஈரானினுடைய உச்சபட்ச சுப்ரீம் லீடரான திரு அலி கமேனி அவர்களை நேரடியாக சந்திச்சு பேசினாரோ அதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ரிவைவ் வந்து எக்கச்சக்கமான ஆயுதங்களை கொண்டு வந்து குவித்திருக்கிறார்கள். 2021ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் இவர்கள் 2 பேருக்கு இடையில கையெழுத்தாயிருக்கு. 36 லட்சம் கோடி, 1 கோடி 2 கோடி இல்ல, 36 லட்சம் கோடி பணத்தை யாரு, சீனா ஈரானில் முதலீடு செஞ்சிருக்கிறார்கள். அதுலயும் குறிப்பாக முழுக்க 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 அவர்களுடைய எண்ணெய் வளங்களை மையமாக வைத்து தான். ஸோ இதனுடைய இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் என்ன அப்படின்னா, நான் உனக்கு முழுக்க 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 எண்ணெய் தர்றேன், நீ எனக்கு ஆயுதத்தை கொடு. ஸோ இது வந்து ஆயில் ஃபார் வெப்பன், இந்த பாலிசி முழுக்க முழுக்க ஈரான் ஆயில கொடுக்கும். அதே சமயத்தில் சைனா அவங்களுடைய டெக்னாலஜி தயாரிக்கப்பட்ட குறிப்பாக ஆன்டிசிப் பாலிஸ்டிக் மிசைல்ஸா இருக்கட்டும், இல்ல மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும், எல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறாங்க. ட்ரோனும் கொண்டு இறக்கியிருக்கிறாங்க. இது எல்லாமே 2016-17க்கு பிறகு வேக வேகமாக நடந்திருக்கிறது. இந்த 2017 2025 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் ஈரானினுடைய ராணுவ என்ரிச்மெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. யாருக்கு அப்படின்னா அமெரிக்காவுக்கு. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் தான் முதல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போதிலிருந்து ஆரம்பிக்கிறார், ஈரானை எதிர்க்க படிப்படியாக நகர்த்துகிறார். ஏன்னா சீனாவும் ஈரானும் நேரடியாக 2016க்கு பிறகு, அதாவது 2005 வந்த தடைகளை தாண்டி 2016களில் புதிய முயற்சியில் அவர்கள் நகர்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே தான் இனிமேலும் விட்டு வச்சா ஈரானை நம்ம கட்டுப்படுத்த முடியாது, வளைகுடா நாடுகளிலேயே சக்தி வாய்ந்த நாடுகளா மாறிடும், நமக்கு அடிமையா இருக்கக்கூடிய அரபு நாடுகள் யாரும் இனிமேல் நமக்கு அடிமையா இல்லாம போயிடுவாங்க, அதனால நமக்கு எண்ணெய் வளங்கள் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் ஈரானினுடைய வளர்ச்சி, ஈரானினுடைய பாலிஸ்டிக் மிசைல் டெக்னாலஜி ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய ரவுடி, நம்மளுடைய கையால இருக்கக்கூடிய இஸ்ரேலை காலி செய்துவிடும் அப்படிங்கிறதுக்காகவே வேக வேகமாக தன்னை வந்து முன்னகர்த்தி ஈரானை நோக்கி சண்டையை உருவாக்குது அமெரிக்கா. அந்த முன்னகர்வினுடைய உச்சம் தான் கடந்த 1 வாரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சண்டை. இதுல குறிப்பாக இந்த யுத்தம் துவங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பே இருந்தா பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஜனவரி 2025 ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இருந்தே சீனா மிக முக்கியமான ப்ரொப்பலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிசைல்ஸுக்கு தேவையான மூலப்பொருட்களை டன் கணக்கில் சைனால இருந்து ஈரானுக்கு இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் ஃபினான்ஷியல் டைம்ஸ் பத்திரிகை வந்து 2025 வெளியிட்டாங்க. அதாவது அந்த ப்ரொப்பலட்னு சொல்லக்கூடிய அமோனியம் பெர்குளோரேட் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சாலிட் ஃபார்ம், லிக்விட் ஃபார்ம், நிறைய ஃபார்ம்ல இருக்கு. இந்த ஃபார்ம்ஸை கொண்டு வந்து நேரடியாக மிசைல இயக்குறதுக்கான ஒரு மூலப்பொருளாக அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இன்னைக்கு இஸ்ரேலா இருக்கட்டும், இல்ல ஒட்டுமொத்த வளைகுடா நாட்டில் இருக்கக்கூடிய 11 நாடுகளா இருக்கட்டும், எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸா இருக்கட்டும், அங்க கொத்து கொத்தா விழுந்து கொண்டிருக்கக்கூடிய மிசைல் இருக்கு பாத்தீங்களா, இந்த மிசைல்ல இருக்கிறது எல்லாமே இந்த அமோனியம் பெர்குளோரேட் தான். இது முழுக்க 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 சீனாவிலிருந்து 2016 கொண்டு வந்து இறக்கப்பட்டிருக்கு. நேரடியாக பாத்தீங்க அப்படின்னா ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா, பூமிக்கு அடியில மிகப்பெரிய நகரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த நகரம் முழுக்க முழுக்க 2 விஷயம் தான், ஒன்னு ட்ரோன்ஸ், இன்னொன்னு பாலிஸ்டிக் மிசைல். முழுக்க உள்ள தயாரிச்சு குவிச்சு வச்சிருக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமான முதலீடு அந்த 36 லட்சம் கோடி ஒப்பந்தம் சீனாவோடு போட்டதுதான் குவிஞ்சிருக்கு. ஸோ இவங்க பெட்ரோலை கொடுக்குறாங்க, க்ரூட் ஆயில கொடுக்குறாங்க, அவங்க எல்லா டெக்னாலஜியும் கொடுக்குறாங்க, இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி அசம்பிள் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ரியட்டஸாக இருக்கட்டும், வால் ஸ்ட்ரீட் ஜர்னலாக இருக்கட்டும், இல்லை அல் ஜசீராவாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே ஒரு செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஈரானினுடைய மிசைல் டெக்னாலஜியை எங்களால் ஃபேஸ் பண்ண முடியலை அப்படிங்கிறத அமெரிக்கா ஒத்துக்குது. எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்டர்செப்டர்ஸ், அதாவது மிசைல் வருது அப்படின்னா அதை தாக்கி திருப்பி அழிக்கக்கூடிய இந்த மிசைல் இன்டர்செப்டர்ஸ் பத்தல, அவங்க மிசைலை தயாரிக்கிற வேகத்துக்கு இன்டர்செப்டர்ஸ் எங்களால தயாரிக்க முடியல அப்படின்னு
அமெரிக்கா வெளிப்படையாக தன்னுடைய தோல்வியை பின்னடைவை ஒத்துக்கொண்டார்கள். எல்லா பத்திரிகையில வந்திருக்கு. சோ அப்ப இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, சீனா கொடுத்த ஆயுதம், சீனா கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆயுதம், சீனா கொடுப்பதற்கு போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் எல்லாமே அவங்களை ஒரு பெரிய அதிர்ச்சி ஆக்கியிருக்கு. நீங்க வந்து ஈரானுடைய மிசைல் டெக்னாலஜி சாதாரண எடுத்துடக்கூடாது. குறிப்பா பாத்தீங்கன்னா செஜில் 2000 இருந்து 2500 கிலோமீட்டருக்கு போய் அடிக்கக்கூடியது. சோ இந்த செஜில் இருக்கக்கூடிய அந்த ஃபியூவல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சீனாவினுடைய அந்த அமோனியம் தான். அது மட்டும் இல்லாம கொராம் ஷாகர் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் பாயக்கூடிய ஒரு முக்கியமான மிசைல். அடுத்தது கத்தார் 1600 இருந்து 2000 கிலோமீட்டர் பாயக்கூடிய மிசைல். அடுத்தது எமேட் 1700 இருந்து 2000 கிலோமீட்டர் போகக்கூடிய மிசைல். கெபிபர் 1400 இருந்து 1200 வரைக்கும் போகக்கூடிய மிசைல். இந்த மிசைல் எல்லாத்தையும் கண்டுதான் அமெரிக்கா பயப்படுது. அமெரிக்காவினுடைய மார்க்கோ ரூபியோ, அதாவது யுஎஸ் ஸ்டேட் செக்ரட்டரி, வெளிப்படையா பேசுறாரு. எதுக்காக இவங்க இவ்வளவு மிசைல்ஸ் தயாரிக்கிறாங்க, இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு மிசைல்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க. அதை கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? அந்த நாடு இறையாண்மை உள்ள ஒரு தனி தேசம். அவனுடைய பாதுகாப்புக்காக மிசைலை தயாரிக்கிறான், ரேடார் தயாரிக்கிறான். நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிச்சா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லு. அதுக்கு நீ பிரச்சனைகள் பண்ற. ஆனா ஈரான் என்ன சொல்லிருச்சு? ஆமா, எங்கள்கிட்ட யுரேனியம் இருக்கு, நாங்க என்ரிச் பண்ணோம், 440 கிலோ இருக்கு, வாங்க ஒப்பந்தத்தை போடுவோம், எங்களுடைய யுரேனியத்தை நாங்க கொடுத்துறோம் பாதி அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஈரானினுடைய பெட்ரோல் நிறுவனங்களை அமெரிக்காவினுடைய பெட்ரோல் நிறுவனங்களோடு சேர்ந்து கான்ட்ராக்ட் போட்டு பெட்ரோல் எடுக்கிறதுக்கு ஒப்பந்தங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப இவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் என்ன? இவங்க யுரேனியம் வச்சிருக்காங்க அப்படின்னாங்க. வாங்க எங்க நாட்டில் வந்து ஆய்வு பண்ணுங்க, யுரேனியமோ நாங்க அணுகுண்டு தயாரிச்சா எங்க மேல நீங்க வந்து தடைகளை கொண்டு வாங்க, நாங்க அணுகுண்டு இருக்கான்னு முதல்ல வந்து செக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இல்ல உங்கள்ட்ட யுரேனியம் இருக்கு 440 கிலோ. சரி, ஆமா வச்சிருக்கிறோம், என்ரிச் பண்ணிருக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? 60% என்ரிச் பண்ணீங்க. இல்ல நாங்க 60% பண்ணல, நம்மளனா நீங்க வந்து பாருங்க, வேணும்னா இந்த யுரேனியத்தை, இந்த ஹைலி என்ரிச்டு யுரேனியத்தை நீங்க எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப ஈரான் எல்லா விதமான சர்வதேச நெருக்கடிகளுக்கும், குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேலுடைய நெருக்கடிகளுக்கும் அவர்கள் ஓகே தான் சொல்றாங்க, வாங்க வந்து பாருங்க அப்படின்னாங்க. ஆனா அமெரிக்கா பொறுத்து கொள்ள முடியல. என்னடா எல்லாத்துக்குமே ஓகே சொல்றான், இவனை எப்படித்தான் அடிக்கிறது அப்படிங்கிற போது இந்த மார்க்கோ ரூபோ, யாரு யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், சொல்றாரு இல்ல இவங்க பேலிஸ்டிக் மிசைல் வச்சிருக்காங்க, இவங்க வந்து ரேடார் வச்சிருக்காங்க, இவங்க அதை வச்சிருக்காங்க, இதை வச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஈரான்ல வரங்க சோறு திங்கிறாங்க, அதனால அவங்களை வந்து நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. ஏன்னா அந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக மிசைலை தயாரிக்கிறாங்க. அதுக்கு மார்க்கோ ரூபோ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். எக்ஸாக்டா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, the United States is conducting an operation to eliminate the threat of Iran's short-range ballistic missile. அந்த நாட்டினுடைய ஷார்ட்-ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலினுடைய அச்சத்தை, அது வந்து ஒரு பாதுகாப்பின்மை ஏற்படுத்தி இருக்கு, அதை எலிமினேட் பண்றதுக்காக அந்த ஆபரேஷன் அப்படின்னாங்க. நீ என்ன சொன்ன? போன மாசம் அவன் நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கான்னு நீ சொன்ன. ஆனா இப்ப நீ என்ன சொல்ற? மாத்தி ஏன் சொல்ற? சோ அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? சீனாவுக்கும் ஈரானுக்குமான உறவு. இவன் ஆயில் கொடுக்குறான், அவன் ஆயுதம் கொடுக்குறான், இது உனக்கு பிடிக்கல. சோ அப்ப நேரடியாக இந்த யுத்தத்தை நடத்திட்டு அவன் பாலிஸ்டிக் மிசைல் வச்சிருக்கிறான், அவன் ட்ரோன் வச்சிருக்கிறான், அவன் சோறு திங்கிறான், அவன் தண்ணி குடிக்கிறான், ஒவ்வொரு காரணத்தையாக சொல்லி தனது ரவுடித்தனத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும். இவர்கள் இப்படியெல்லாம் கண்டிப்பா செய்வாங்க அப்படின்னு ஈரானுக்கும் சீனாவுக்கும் நல்லாவே தெரியுது. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா சமீபத்துல இவங்க இந்த 12 days வார் நடந்துச்சு இல்லையா, அதாவது நேரடியாக அமெரிக்காவினுடைய பிளைட் வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் பிளான்ட் மேல குண்டு போட்டாங்க. அப்போ 12 நாள் யுத்தம் நடந்துச்சு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும். இந்த யுத்தத்துக்கு பிறகு வெளிப்படையா ஈரான் என்ன பண்ணிட்டான், இனிமேலும் பொறுத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு HQ-9B ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாத்தையும் சீனா கிட்ட இருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டான். அது சரியா இல்ல, அது ஒழுங்கா அடிக்க மாட்டேங்குது அப்படின்னு 2 நாளா பத்திரிகையில் எழுதிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனா இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வேகமா அவங்க இந்த 12 நாள், அதாவது 2025 ஜூனுக்கு பிறகு வாங்கியிருக்கிறாங்க. அப்போ 2025 ஜூன்லயே ஈரான் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இந்த யுத்தம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு. ரியட்டஸ் பத்திரிகை 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க. CM-302 அப்படிங்கக்கூடிய சூப்பர்சானிக் ஆன்டிஷிப் மிசைல் சிஸ்டத்தை சீனாவிடம் இருந்து ஈரான் வாங்குறாங்க அப்படிங்கிறதும் அவங்க உறுதிப்படுத்துறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, HQ-16 HQ-17AE அப்படிங்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் சைனாவிடமிருந்து ஈரான் வாங்குகிறார்கள். அது குறித்தான பினான்சியல் டைம்ஸ் பத்திரிகை செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் சீனாவினுடைய DF-17 அப்படிங்கக்கூடிய ஹைப்பர்சானிக் கிரிட் மிசைல்ஸை வாங்குறதுக்கான வேலைகளையும் துவங்கி விட்டார்கள். யாரு? ஈரான். சோ இப்ப சீனா நேரடியாக யுத்தத்தில் குதித்து விட்டது ஒரு பக்கம். அவங்க வெளியே காமிச்சுக்கல, மற்றபடி வெப்பன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஈரான்ல குச்சிக்கிட்டு இருக்காங்க. நேரடியா ஆயில் எடுக்க வர்றாங்க. இந்த ஆயில் எடுக்க வரும்போது இந்த சீனா கப்பலை இஸ்ரேலோ இல்ல அமெரிக்காவோ ஏதாவது தாக்குதல் நடந்தால் இந்த யுத்தம் தலைகீழாக மாறிவிடும். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து இந்த யுத்தம் எதை நோக்கி நகர்கிறது என்றது. சீனாவினுடைய கப்பல் ஈரானுக்கு வந்து ஆயிலை எடுத்து பத்திரமாக திரும்பி செல்லுமா, இல்லை அதை அமெரிக்காவோ இஸ்ரேலோ தாக்குமா, என்ன நடக்க போகிறது என்று